விவர்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான நல்ல டேஸ்டான ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓடிஜி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. 8 இன்ச் டின்னில் ஷீட்டு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒயிட் சாக்லேட் 110 கிராம் எடுத்திருக்கேன். பட்ரு 85 கிராம் எடுத்திருக்கேன். பட்ரு பார்த்திங்கன்னா பட்டரும் ஒயிட் சாக்லேட்டும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. கப் மெஷர்மெண்ட்டில் 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். எக்கு 2, சுகர் 125 கிராம் எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் 125 கிராம். வெனிலா எசன்ஸ் இது மேலே சாக்லேட் உள்ளே வைக்கிறதுக்காக மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க சாக்லேட்டும் பட்டரும் சேர்த்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மைக்ரோ ஓவனில் 30 செகண்ட் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டரு சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டேன். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க சுகரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அதில் 2 முட்டை. சுகர் பார்த்திங்கன்னா 125 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டர் ஸ்பீடாக வைக்கக்கூடாது. 1 ஸ்பீடில் வச்சு ஒரு 15 செகண்ட் மட்டும் பீட் பண்ணால் போதும். இந்த முட்டையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்ததாக ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஒன் பிஞ்ச் சால்ட். அடுத்ததாக நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டும் பட்டரும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது பிளெண்டர் 1 ஸ்பீடில் வச்சு 10 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க மைதாவை ஆட் பண்ணி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்பீடாக இல்லாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ இதை மோடில் ஊற்றிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபைவ் 74 கிராம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 1/2 kg ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி செய்யணுன்னா இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை சென்டரில் மில்க் சாக்லேட் வைக்கிறேன். உள்ளே வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணும் போது உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஷ் கொடுத்துக்கோங்க. சாக்லேட் வச்ச பிறகு 600 கிராம் வந்துருச்சு. நம்ம கஸ்டமருக்கு ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி 1/2 kg பண்ணோன்னா இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஓடிஜி பார்த்திங்கன்னா நான் ப்ரீ ஹீட் போட்டுட்டேன். 180 டிகிரியில் ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடுறேன்.
ப்ரௌனி வந்து பேக் பண்ணி எடுத்து நல்லா ஆற விட்டு போர்டில் மாற்றிட்டேன். இப்போ மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து பிஸ்கப் வச்சு நான் இன்றைக்கி டெக்கரேஷன் பண்ணுறேன். ஒரு பைப்பிங் பேக்கில் பிஸ்கப் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொடுக்குறேன். ஒரு ஸ்டிக் வச்சு டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லீஃப் மாதிரி வந்துடும். அடுத்ததாக பிஸ்கெட் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஓரம் மட்டும் போட்டுக்கிறேன். 4 பக்கமும் 4 ஓரங்களில் போட்டுக்கிறேன். அடுத்ததாக சென்டரில் ஒரு பிஸ்கெட் வைக்கிறேன். கார்னரில் வந்து டெக்கரேஷனுக்கு ஸ்ட்ராபெரி கொடுக்குறேன். லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட் வந்து ஓரமாக வைக்கிறேன். சூப்பரான ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.